Sponsored by BuyMode shopping app. BuyMode eShop லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேர் இறங்குவாங்கன்னு பார்த்தா 20க்கு மேலே பேர் நிறைய பேர் இறங்கிட்டானுங்க. ஆரம்பத்தில் நம்மகிட்ட ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. காலி பண்ணியாச்சு, நாக் பண்ணிட்டேன். நான் வந்து சோலோ விசஸ் ஸ்குவாட் மேட்ச்ன்றதுனால நாக் ஆகிட்டாங்க. கீழே ஓட்டாயா இற வரைகிறா ஏன்டா இப்படி பண்ணுற வாடா இப்போ வந்து பாரு என்னடா ஓரா பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாருங்க அடியை மட்டும் பாருங்க, அவ்வளோதான். இன்னொரு 100 டேமேஜ். செத்தாண்டா டே இரா, அவ்வளோதான். காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பவுண்டி டோக்கன் எடுத்துக்க வேண்டியதான். கார் 90 எடுத்து கையில் கொடுத்துறானுங்க. குரோசாகன் கொடுப்பானுங்க பார்த்தா கார் 90 கொடுத்துறாங்க. அங்கே 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. டே ஒருத்தனாச்சும் சாவங்கடா, ஒருத்தன் கூட சாக மாட்டான். நம்ம ஒருத்தனை காலி பண்ணுறோம். ஒரு கைப்புள்ள காலி பண்ணி சின்ன ஒருத்தன் கீழே குதிச்சிட்டான். இப்போ நமக்கு பயந்துரு கீழே குதிச்சிட்டாயா. இப்போ வந்து நிறைய பேர் கீழே சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுங்க முடிச்சுடும். டே ஒரு கைப்புள்ள மாட்டிக்கிட்டான்டா. நமக்குனே வந்து தலையை காட்டுறான். இன்னும் ஒருத்தன் நாக்கு டே நாக்கான இருக்காங்க பார்த்தீங்களா, அவனெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்றோம். இங்கே அதுக்குள்ளே கில்லு வர இதே ஒருத்தன் நாக்கு இவனை கில்லு எடுக்குமா? செத்தாண்டா கில்லு நடா கில்லு வரவே மாட்டுது. கரெக்டாக தலை குறி வைக்கிறான். ஆனால் சுடுறப்ப நம்ம கில்லு வர மாட்டுது. 2 பேரை காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தன் கீழே நாக்காயிருக்கான்ல, இவனை கில் பண்ணால் நமக்கு 3 கிலோ வந்துடும். அவன் கில்லானதும் நமக்கு 3 கில்லு. கீழே வேற அடிச்சிக்கிறானுங்க 2 பேர். இதே நிற்கிறானுங்க பாருங்க. இவங்க நாக்கானவனை முடிச்சு விடுவான். நம்மள்ட்ட மாற்ற பூரா பேர் நாக்கானவனாக தான் இருக்கான். அதே ஒருத்தன் உயிரோட இருக்கான். இவனை வந்து காலி பண்ணுவோம். இப்போ கரெக்டாக தலை குறி வச்சு நில்றடே தலையை காட்டுறா. தலையை காட்டானா நில்றா ஓட்டாயா தப்பிச்சு ஓடிட்டான். இந்த மேட்ச் வந்து இறங்கினது இவ்வளோ பேர் தான். மீதெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. நான் வந்து அடுத்த மேட்ச் வந்துட்டேன். ஆரம்பத்தில் நம்மள்ட்ட ஒரு கைப்பில் வந்து மாட்டிக்கிட்டான். இவனை கொண்டுட்டு பவுண்டி டோக்கனை கொடுறா. என்னடா இது டே கன்று கொடுங்கடா. அடா பாவிகளா, பவுண்டி டோக்கன்லாம் கண்ணே கொடுக்கல. கீழே வந்தால் கீழே நிறைய பேர் கிட்டத்தட்ட 3 பேர் நாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு கைப்பில் 3 பேர் நாக் பண்ணி வச்சிருக்கான். டே அதுக்குள்ளே ரிவைவ் பண்ணிட்டானடா. எல்லாரும் மாறி மாறி அடிச்சிடானீங்க. அவ்வளோதான். மொத்த பேரும் காடி நிறைய பேர் நாக்கையை கிடந்தானுங்க. கடைசியில் பார்த்தா ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். நம்மளை துரத்திட்டு வராமல் வாடா என்னையே துரத்திட்டு வரீங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டில் இருந்த ஒருத்தன் நம்ம காலி பண்ணியாச்சு. என்ன தைரியம் இருந்தால் எனக்கே ஃபிஸ்ட் போட வருவா. என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா பச்சை புள்ள பாவம். நான் வந்து அடுத்த மேட்ச் வந்துட்டேன். இந்த மேட்ச் நம்மள்ட்ட ஆரம்பத்திலே ஒரு கைப்புள்ள வந்து மாட்டிக்கிட்டான். இவனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்து கன்று வந்து கையில் எடுக்கும். நில்றா நீ எங்கே வேணாலும் விட மாட்டேன். 100 டேமேஜ் நமக்கு 100 டேமேஜ் கொடுத்துட்டான். இரா அவ்வளோதான். காலி தம்பி வந்து முடிச்சு விட்டு பவுண்டி டோக்கன் எடுத்துக்கும். ஏன்னா இவனுக்கு எல்லாருமே உட்காந்தா ஃபிஸ்ட் போடுறாங்க. நம்ம நின்றுக்கிட்டு ஃபிஸ்ட் போட்டால் ஹெட்டு விழ மாட்டுது. நானும் ஹெட்டிலே போடலாம் தான் பார்க்குறேன். ஏன்னா இவனுக்கு வந்து கீழே உட்காந்துட்டான்ல, நம்மளும் கீழே உட்காந்தவனே. இப்போ வந்து கீழே குதிக்க வர நேரம் வந்துருச்சு. ஏன்னா மேலே இருந்தவனே அவ்வளோதான். கீழே வேணா சரிங்களாடா வரேன். கீழே 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க. அக்கா மேடம் நீங்கள் ஓடிட்டுங்க. கீழே வந்து 2 மேடம் இருக்காங்க. 2 மேடமையும் காலி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மேடம் பச்சை மேடம் வாங்க அவ்வளோதான். பச்சை மேடம் காலியே. இப்போ வந்து இன்னொரு கைப்புள்ளையும் காலி பண்ணணும். கரெக்டாக முடிச்சிடலாமா? அவ்வளோதான். தப்புச்சிட்டாங்க. இப்போ எப்படியா இருந்தாலும் ரிவைவ் பண்ண வந்தவங்கள அந்த நேரத்தில் ஜோலியை முடிச்ச வேண்டியது. ரிவைவ் பண்ணுங்க. இதான் நமக்கு வேணும். மாட்டிக்கிட்டீங்களா? தேவையில்லாமல் வந்து 2 பேர் என்கிட்ட மாட்டிக்கிறீங்களே. ஏன் எதிர 2 பாப்பா. எப்படியா இருந்தாலும் நம்ம டீம் வந்து இவங்களை 2 பேரும் ரிவைவ் பண்ணி விட்டுரும். அதனால வந்து பிரச்சனை இல்லை. 2 பேரும் வந்து உயிர் பழிச்சுப்பாங்க. 5 minutes later. One minute later. இது அவதாயா இவ. அடுத்த மேட்ச் வந்துட்டேன். இந்த மேட்ச் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு கைப்புல மாட்டிக்கிறான். கிளாக் ரேட் வந்து நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டான். வாடா அவ்வளோதான். காலி பண்ணியாச்சு. கொடுடே கன்னே கொடுக்க மாட்டானுங்க. நானும் பவுண்டி டவுனை வச்சு பார்க்குறேன். கன்று கையில் தர மாட்டானுங்க. இப்போ வேறு வழியில் வேற ஒருத்தன் தான் கொண்டாகணும். வரேன் டே கன்று எடுத்துறாயா. ஒருத்தன் கன்று எடுத்துறான். இவனை வந்து விடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து அவனை காலி பண்ணணும். நில்றா டே சிவப்பு சட்டை நில்றா. ஃபஸ்ட்டு இந்த சிவப்பு சட்டையை காலி பண்ணணும். ஏன்னா இவன் தான் கன்று வச்சிருக்கான். இவனை கொண்டாதான் நமக்கு கன்று கிடைக்கும். நில்றா டே நீ எங்கே வேணாலும் விட மாட்டானா. அவ்வளோதான். காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து இவனை காலி பண்ணி கன்று எடுத்துக்க வேண்டியதான். மேடம் நீங்கள் ஏன் மேடம் குறுக்க வரீங்க? கண்ணை திருட்டாயா கண்ணை குட்ரி ஏன் கண்ணு தூக்கிட்டு ஓடுறா பாருங்க. ஏன் கண்ணை தூக்கிட்டு ஓடுறியா? உனக்கு வெக்கமா இல்லை? நான் கஷ்டப்பட்டு அவனை கில் பண்ணி எடுத்தா என் கண்ணை நீ தூக்கிட்டு ஓடுற. உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு. பாவம் ஒரு அப்பாவி நாக்காயை கிடக்குறான். அவனை போட்டு காலி பண்ணுறது. வரமுறை எல்லாரையும் காலி பண்ணுறது. எவன் வேணா நாக்காரணும் அவனெல்லாம் காலி பண்ணுறது. உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு. நீ எங்கே வேணாலும் விட மாட்டேன். என் கண்ணை திருட்டல. என் கண்ணை திரும்பி கொடு. கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் காலி பண்ணி தான் கண்ணை திரும்பி எடுக்கும். ஒருத்தன் நாக்காயிருக்கான். இங்கே பாருங்க. நாக்கானவன் பூரா பேரையும் கொள்றதான் இதுக்கு வேலை போல இருக்கு. பாவம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் நாக் பண்ணிட்டு போயிடுறான். கில்ல மட்டும் அசால்ட்டாக எடுத்துட்டு போயிடுறது. இன்னைக்கு விட்றதா இல்லை. இருங்க இந்த இடத்துல வந்து அவ்வளோதான். காலி பண்ணிச்சு. சாவி அடே சாவி நம்மளை கொண்டாயா. கஷ்டப்பட்டு அவ்வளோதான் தொடுத்துட்டு போனது. கடைசி வரைக்கும் கண்ணை அவனுக்கு கையிலே கொடுக்கல. வேற ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். நான் வந்து அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச் வந்து நம்மள்ட்ட கண்ணே கொடுக்கல. அந்த சைடு எல்லா கண்ணையும் அந்த சைடு தூக்கி போட்டானுங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அவனுங்களை கொன்று அந்த கண்ணை நம்ம எடுத்து அவனுக்கு வர இருங்கடே யாராவன் தம்பி நமக்குனே ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டான். செல்லக்குட்டி தேங்க்யூடா. யார் பெற்ற புள்ளையே தெரியல. நமக்கு வந்து பவுண்டி டவுன் கொடுக்குறதுனே வந்திருக்கான். பவுண்டி டவுன் கொடுறா. இந்த வாட்டியும் கண்ணு தெரியல. இவனுக்கு கண்ணே தர மாட்டானுங்க. இதே ஒருத்தன் கண்ணு வச்சிருக்கான். என்கிட்ட கண்ணை குறா. நீ கண்ணை வச்சிடே கூடாது. இந்த கண்ணை வந்து நம்ம எடுத்துக்கும். கண்ணை குறா தம்பி. கண்ணை நான் எடுத்துக்கிறேன். கண்ணை வச்சு நீ என்ன பண்ண போற? கண்ணை வந்து எடுத்தாச்சு. இன்னும் 2 பேர் சுற்றி இருந்தானுங்க மேலே. அவனுங்களை கண்டுபிடிக்கும். டே உங்களை பார்த்துட்டு அங்கே ஒரு நாக்கை கிடக்குறானே. அடே யாராவது ஒரு அப்பாவி புள்ளையை போட்டு கொண்டுட்டு ஓடுறத பார்த்தீங்களா? அவனே பாவம். அவனை போட்டு கொண்டுட்டு
அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. நம்ம லூட்டு கொஞ்சம் போட்டுப்போம். லூட்டெல்லாம் எடுத்துக்க வந்தாங்க. எல்லா லூட்டும் உங்களுக்கு தான். நான் ரொம்ப நல்லவன். எல்லா லூட்டையும் போட்டு போகிறேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் லூட்டு போட்டால் என்ன போடலாம். நான் திரும்பி அந்த லூட் எல்லாத்தையும் எடுத்துப்பேன். ஃபேக்ட்ரி மேலே இறங்குனதே இத்தனை பேர் தான். இப்போ வந்து நம்ம இந்த மேட்ச் வந்து பூயா வாங்க வேண்டியதான். இடையே வரங்கிறா. அவ்வளோதான் இவனை காலி பண்ணியாச்சு. 3 கில் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எல்லாரையும் காலி பண்ணி இந்த மேட்ச் வந்து நம்ம பூயா வாங்குறோம். இங்கே 2 பேர் சுற்றி இருந்தாங்களே எங்கள் தம்பி ஒருத்தவங்க காலி, இன்னொருத்தவன் அங்கே இருக்கான். அவனையும் காலி பண்ணுறோம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. 2 பேரை காலி பண்ணியாச்சு. 6 கில்லு. சில பேர் வந்து நம்மள்ட்ட மாட்டினானுங்க. அவனுங்க எல்லாருமே முடிச்சிடும். ஒரு கைப்பில் மாட்டினானா, அப்புறம் இங்கே ஒரு கைப்பு, இங்கே 2 கைப்பில் மாட்டினானுங்க. இங்கே 2 பேரையும் வந்து முடிச்சிடும். அவ்வளோதான் 9 கில் பண்ணியாச்சு. இன்னும் இவனுக்கு குரூப்பில் வந்து 2 பேர் சுற்றி இருக்கானுங்க. எங்கே சுற்றி இருக்கானுன்னு தெரியல. அவனுக்கு எல்லாரையும் காலி பண்ணிட்டா இந்த மேட்ச் வந்து பூயா வாங்கிடலாம். தம்பி நமக்குனே வந்து மாட்டுறானுங்க. எத்தனை பேர் ஒரு கைப்பில் இருக்கானா, அங்கே ஒரு கைப்பில் செத்து கிடக்குறானா. இவனு டீம் இன்னும் 2 பேர் வந்து இங்கே இருக்கானுங்க. எனக்கு நல்லா தெரியுது. இங்கேயோ இருக்கானுங்க. இங்கே நம்மளை குறி வச்சுட்டு இருக்கானுங்க. ஆனால் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. 11 கில் பண்ணியாச்சா. இன்னும் ஒரு 9 பேர் இருக்கானுங்க. அந்த 9 பேரையும் கொள்றோம். அதுக்கப்புறம் அவன் 2 டீம் நான் பார்த்துட்டேன். இங்கே ஒருத்தவன் அங்கே ஒருத்தவன் 2 பேர் வந்துட்டானுங்க. இந்த மொத்த ஸ்குவாடையும் முடிச்சு விட்ட வேண்டியது. வெளியே வாங்கடே. என்ன தைரியம் இருந்தால் நீ எங்களே சுட வரீங்க. அதுவும் குரூப்பாக சேர்ந்து சுட வரீங்க. 2 பேரும் அங்கே உடையாந்துட்டானுங்க. இப்போ கரெக்டாக கையில் என்ன இருக்குது, ஃப்ரீஸ் இருக்குது. இதை தூக்கி போடும். 2 பேர் உடையாருவாங்க. 2 பேர் வாங்கடே. இப்போ நீ உடையாந்தான் நான் அவனை இதை வந்துட்டான் பார்த்தீங்களா. எனக்கு தெரியும்டா. ஒருத்தவன் காலி, 3 பேர் காலி. இன்னும் ஒருத்தவன் இருக்கான். ஒருத்தன் ஓட்டுறானே. அவனை காலி பண்ணால் ஒரு ஸ்குவாடே காலி பண்ணிடலாம். கையில் என்ன இருக்குது, கிரேடு இருக்குது. அவ்வளோதான் மாட்டினான். தம்பி ஜோலி வந்து முடிச்சு. டே கிரேடு போகிற மாதிரி ஓடிடே. டே ஓடுறா தம்பி. அடே ஓடுறா. அடா பாவி ஓட வேண்டியதானா. நானும் ஓடுறான்றான். ஓட மாட்டான். கையில் தான் கிரேடு வச்சிருக்கேன்னு தெரியுதுலடா. பார்த்தோன்னே ஓட வேண்டியதானே. ஓடாமல் நம்மள்ட்ட வந்து மாட்டான். இன்னும் ஒரு 4 பேர் இன்னும் ஒரு 4 பேர் இருக்கானுங்க. லாஸ்ட் ஒன்று வந்துச்சு. இந்த 4 பேரையும் வந்து காலி பண்ணுறோம். ஒருத்தவன் அங்கே ஒருத்தவன் இருக்கான். அந்த சைடு ஒருத்தவன் இருக்கான். 2 பேர் இங்கே தான் நிற்கிறானுங்க. இவனுக்கு ஒரு ஸ்குவாட் தான் இருக்கு போல இருக்கு. அந்த ஒரு ஸ்குவாட்ல 4 பேர் இருக்கானுங்க போல இருக்கு. இந்த 4 பேர் முடிச்சா நமக்கு வந்து பூயா கிடைச்சிரும். ஆனால் அந்த 4 பேர் கொண்டாவணுமே மாறி குளோவில் போட்டு வரானுங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஜோனில் 4 பேர் இருக்கானுங்க. மொத்தமாக வந்தானுங்கன்னா நம்ம ஜோலி வந்து முடிச்சிருவானுங்க. ஒருத்தனா காலி பண்ண வேண்டியதான். எவனாச்சும் ஒருத்தன் வாங்கடே. ஜோன் வருது. கண்டிப்பாக ஜோனுக்கு வந்து அவனில்ல. அப்போ வந்து அவனுக்கு கதையை வந்து முடிச்சிட வேண்டியதான். எவன்டா ஜோனுக்கு வரீங்க ஃபர்ஸ்ட்? எவன்டா வரீங்க? இவன் வரான். இவனை ஃபஸ்ட்டு முடிச்ச வேண்டியதான். ஜோனுக்கு வரியா தம்பி? இப்படி வந்து எண்டை மாட்டிக்கிட்டியடா. ஒருத்தவங்க காலி. இன்னும் ஒருத்தவன் அங்கே நீல கலர் கோலில் போட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா. இந்த தம்பி வெளியே வந்தானா இவனையும் முடிச்சிடலாம். ஏன்டா டே அங்கேருந்து தூக்கி போட்டால் எப்போ இவ்வளோ தூரம் வரும்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாடா. நம்ம தூக்கி போட்டாலும் அவ்வளோ தூரம் போகாது. தூக்கி போட்டால் தான் தம்பி வந்து பயத்தில் ஓடியாரும். அப்போ வந்து நம்மள்ட்ட மாட்டிப்பான். அந்த பார்த்தீங்களா செம்ம டேமேஜ். இன்னும் ஒரு 10 எழுத்துல தப்பிச்சிட்டாயா. டே 10 எழுத்துல எப்போ தப்பிச்ச? வெரி லக்கி ஃபெல்லோவாக இருப்பான் போல இருக்கு. இப்போ தூக்கி கரெக்டாக கிரேண்டை தூக்கி போட வேண்டியதான். போட்டாச்சு. டேய் ஒரு கிரேண்டை தூக்கி உள்ளே போட்டான்டா. நல்ல வேலை கிரேண்டை பார்த்தேன். பார்க்கலாம் என்ன வருது. நான் போட்டதில் நானே செத்துருப்பேன். இன்னும் ஒரு 4 கிரேண்டு இருக்குது. இதை தூக்கி போடும். 1 2 இன்னொன்று இருக்குது. டேய் தூக்கி மேலே போட்டேன்டா. இன்னொன்று தூக்கி என்கிட்டே போட்டுக்கிட்டேன். நாக்காயிட்டான். அவ்வளோதான் தம்பி நாக்காயிட்டான். இன்னொன்று தூக்கி மேலே போட்டுக்கிட்டேன். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் ஆல்ரெடி நாக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேரை காலி பண்ணிட்டா நம்ம வந்து அசால்ட்டாக போய் வாங்கிட்டு போகலாம். ஆனால் அந்த 2 பேரை கண்டுபிடிக்கணுமே. நம்மள்ட்ட வந்து மாட்டவே மாட்டானுங்க. டே எவனாச்சும் வாங்கடா. டே எவனாச்சும் ஒருத்தன் வந்தால் கூட இப்போ வந்து நம்ம வந்து ஜோனுக்கு போய்டும். ஏன்னா லாஸ்ட் ஜோனுக்கு போட்டானுங்க. அந்த ஜோனுக்கு போயிட்டு அங்கே தான் 2 பேர் இருப்பானுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் அங்கேயே இருக்கடா. நானே வரேன்டா. டே பின்னாடி எப்படா வந்தேன்? நான் அவனை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எவனுமே கிடையாது. ஆனால் தம்பி திடீர்னு வரான். எங்கேயோ ஒழிஞ்சிருந்திருக்கான். இம்மா நேரம் மாற்றி கிரேடை கரெக்டாக போடும். இல்லடா அவ்வளோதான் கிரேண்டு போட்டது வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான். அந்த ஸ்குவாடில் 3 பேர் தான் இருந்தானுங்க போல இருக்கு. 3 பேரையும் காலி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு கைப்புள்ள இருக்கான். அந்த கைப்புள்ளையை கொண்டுட்டா நம்ம வந்து பூயா வாங்கிடலாம். அவனும் எங்கே இருக்கான்னு தெரியலையே. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயப்படக்கூடாது. எங்கே இருந்தாலும் அவனை கொள்ளுண்டா. இங்கே இருந்தாலும் தேடி வந்து தம்பியை ஜோலியை முடிச்சிட வேண்டியதான். தம்பி இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் வந்தாச்சு. லாஸ்ட் ஒன்ல எங்கேயாச்சும் ஓடிட்டு இருப்பானே. டே எங்கடா இருக்கடே வெளியே வந்து தோடா. பார்த்துறேன் தம்பி அங்கே ஓடியாந்துட்டு இருக்கான். அங்கே ஓடியாந்துருக்கீங்க. நம்ம வந்து இங்கே ஒழிஞ்சிக்கிட்டே தம்பி எங்கேயாச்சும் நிற்கிறப்ப தான் ஜோலியை முடிச்சிட வேண்டியது. ஏன்னா 16 கில் பண்ணி பூயா வாங்க முடியக்கூடாது. பரவாயில்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. பூயா வேணா கொஞ்ச நேரத்தில் வெயிட் பண்ண வேண்டியதான். இவனை கில் பண்ணால் 17 கில் பண்ணி நம்ம பூயா வாங்கிடலாம். நிற்கிறான் பார்த்தீங்களா. நமக்குனே நிற்கிறான். செல்லக்குட்டியை தேங்க்யூடா. நமக்காக வந்து நிற்கிறான். இப்போ தலையை குறி வச்சு முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் 17 கில் பண்ணி பூயா வாங்கியாச்சு. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பாய் வெயிட் டேக் கேர்.